அப்புறம் என்னப்பா பாடைக்கு சொல்லிடலாமா? நாளையோட அடையில டெஸ்ட் முடிஞ்சு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் விராட் கோலி ப்ரோ, ரோஹித் சர்மா ப்ரோ. ரொம்ப அருமையா பண்ணீங்க. இதுக்கு மேல இந்தியா ஜெயிக்கணும்னா மிராக்கல் தான் நடக்கணும். கண்டிப்பா டெஸ்ட் டே 3 இல்ல டே 4 முடிஞ்சு போயிடும். இந்தியாவும் ஆஸ்திரேலியா 1-1 முடிவுல இருக்கும். நம்ம தேர்ட் டெஸ்ட் ஜெயிச்சுக்கலாம். அந்த மாதிரி நினைக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் செகண்ட் டெஸ்ட்க்கு என்ன தெரியுமா டிஃபரெண்ட்? நம்ம இந்த டெஸ்ட்ல கொஞ்சம் அதிரடியான பாக்குறோம். ஐ திங்க் அதான் நான் பண்ண தவறு. ராகுல் ப்ரோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் பேட்டுக்கு வந்த பாலே ஸ்ட்ரோக் வச்சு பொறுமையா தான் அடிக்கிறாரு. இந்த டெஸ்ட்ல என்னன்னு தெரியல, இங்கிட்டு போற பால்ல எப்படி ஆடி அவுட் ஆயிடாரு. நம்ம இங்கேருந்து என்ன பேசலாம், ஆனா இங்கேருந்து ஆடுறது கஷ்டம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் கண்டிப்பா ஸ்லோவா ஆடினாரு. செகண்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் அதிரடி ஆட பார்த்தாரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் அவன் பிராண்டே அப்படித்தான். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவன் அப்படி ஆடலே. எல்லா பாலையும் அடிக்க பார்த்தா ஏன்னா டே இன்னும் முடிய போதான், என்ன 3 நாள் இருக்குடா, ஏட்டா அவளை ஃபாஸ்டா ஆடுறீங்க, எனக்கு புரியவே இல்லையடா. அவன் அப்படிதான் அவுட் ஆக பார்த்தா, கில்லும் அப்படிதான் அவுட் ஆக பார்த்தான் ஃபாஸ்டா ஆடுறேன்னு சொல்லி. சில பேருக்கு சில பேட் ஆஃப் கிரிக்கெட் மாத்த முடியாது. ரிஷப் பண்ட், நீங்கெல்லாம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் தான், நீங்க ஏன் இப்படி மாத்தி மாத்தி ஆடுறீங்கன்னு எனக்கு புரியல. நேத்து ஆடின லபுஷேன் அண்ட் மெக்சிகனி அன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணதான் பார்த்தாங்க. மறுநாள் வந்து அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆடி கொண்டு போனாங்க. நீங்க இன்னைக்கு 2 விக்கெட் விட்டு நாளைக்கு கூட அடிக்கலாம். நாளைக்கு பிச்சு, நாளைக்கு வெயில் அனுப்புற சூப்பரா இருக்கும், நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கே ஆடி முடிக்கணுமா? இன்னும் 3 நாள் டெஸ்ட் இருக்குடா. சரி, விக்கெட் ராகுல் விக்கெட்டு, ஜெய்ஸ்வால் விக்கெட்டு, கில்லு, நம்ம அண்ணன் கோலி, அப்புறம் ரோஹித் சர்மா. எப்பா ரோஹித் சர்மாக்கு என்னதான் ஆச்சு? எந்த பொசிஷன் தான் விளையாடுவான்னு தெரியல. நான் ரோஹித் சர்மா கண்ணிடா, என்னாலே அதை பார்க்க முடியலடா. என்ன ப்ரோ, நீ அதிரடியாக விட்டா கூட மனசாரி போயிருக்கும். போல்டு அது கம்மின்ஸ் பால்ல மனசு சேர்த்துக்கவே மாட்டேது. இன்னைக்கு 5 விக்கெட் விட்டது இந்திய அணி ரொம்ப மோசமான செயல் நான் நினைக்கிறேன். 5 விக்கெட் நீ விட்டது ரொம்ப அதிகம். இன்னைக்கு கண்டிப்பா பொறுமையா ஆடி ரெண்டு விக்கெட் விட்டுருக்கலாம். அதுக்குமே விட்டுருக்க கூடாது. அதுக்குமே விட்டது ஃபுல்லமா அக்ரெசிவ் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறேன், அதிரடி ஆடுறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு. சரி, இந்திய அணி தோல்வி கண்டிப்பா தோத்துரும். இந்த அணி தோல்வி பொறுத்து உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. மேலே என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க?